வெல்கம் டு எனக்கு பாலகிருஷ்ணன். 29 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 5400 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்து பணியில் சிக்கி இறந்துருக்கிறாரு. எங்கே நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதாவது இட்டாலி அண்ட் ஆஸ்திரியா இந்த ரெண்டுக்குள்ள பார்டரில் தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1991 ஆண்டு ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ ட்ரெக்கிங் போயிட்டு மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 15 நாளில் இருந்திருக்கிறாரு. அதை பணியில் என்னடா யாரோ ஒருத்தங்க பணியில் 15 போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிர் இருக்குன்னு நினச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயிர் இல்லை, இறந்துருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மூலமாட்ட என்ன ஆச்சுன்னா அது ஸ்ப்ரிட் ஆகி தகவல். ஸோ லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்கே இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்லாம் பார்க்குறாங்க. அவர் உள்ளே சிக்கி இருக்காரு. ஸோ அப்புறம் இப்போ தான் இறந்துருக்கிறாருன்னு நினச்சிட்டு அவங்க அதை எடுக்க பார்க்குறாங்க. அதாவது இடுப்பு வர உள்ள பகுதி நல்லா இருக்குது, ப்ரெஷரைஸ் பட்டிருக்கு. அதுக்கு இடுப்பு கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்குது. சரி என்ன பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தோன்றன்னா அதாவது பணியில் தோன்றது அதிக காஸ்ட் ஆகும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தோன்றதுக்கு நிறைய இது பண்ணுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கே பார்டர் இல்லை, இது இத்தாலி பார்டர் அப்படிங்கிறாங்க. இத்தாலி என்ன சொல்லுதுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இது லோக்கல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனைனால லோக்கல் கவர்மெண்ட் தலையிட்டு பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஆஸ்திரேலியா சரி நம்ம ஏன் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நம்மளே தோன்றலாம்னு சொல்லிட்டு தோன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தோன்றுறாங்க. ஸோ தோன்றினதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய உடம்புலாம் வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்து போய் செக் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாரு, உயிர் இருக்கா இல்லைன்னு பார்க்குறாரு. உயிர் இல்லை. சரி அதே போல் எல்லாம் செக்கிங் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமாட்டு படத்துலலாம் எல்லா டாக்டரும் கண்ணாடியை கலத்திட்டு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி கண்ணாடியை கலத்திட்டு இதில் எங்களுடைய உறவினர்கள்லாம் வரணுங்களா. ஸோ இதை எல்லாத்தையும் முழுசாக இந்த உடலை எடுக்கணுங்களா. இது எடுத்து ஒரு கண்ணாடி கலத்திட்டு சொல்லுறாரு. இது இப்போ அவர் இறக்கலை, 5400 வருஷத்துக்கு முன்னால் இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் பேர் ஓர்சி. ஸோ அப்போ தான் தலைவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அவர் இறந்து 5400 வருஷத்துக்கு அப்புறமாட்டு ஃபேமஸ் ஆகிறாரு. ஓர்சி யாருன்னு தேடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நேஷனல் இஷ்யூ ஆகுது. திரும்ப இந்த நியூஸ் இட்டாலிக்கு தெரியுது. இட்டாலிக்கு தெரிஞ்சோடனே ஆஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ திரும்பியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இது யாருன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது 5400 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுன்னா விடுவாங்களா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்சியன்ட். இது இந்த உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டடி பண்ண இந்த ஒரு உடம்பு தான். ஸோ இதை மம்மி அப்படிம்பாங்க. ஸோ இந்த மம்மியோட உடம்பு தான். இதை அதிகமாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உடனே என்ன ஆச்சுன்னா இட்டாலி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இது எங்கே பார்டர் உள்ளது அப்படின்னு சண்டைக்கு வராங்க திரும்ப. அப்போ வேண்டானாங்க, இப்போ வேணுங்கிறாங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி 2 பேரும் பேசி ஒரு முடிவு வந்துட்டாங்க, ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சரி ஓகேப்பா ஆஸ்திரியா சொல்லுது சரி இது உன்னுடைய பார்டர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன இப்போ என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு எப்போ தர முடியுமோ அப்போ தரேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டாரு. ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இட்டாலியில் கொடுக்குறாங்க. இட்டாலியில் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு இட்டாலியிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வரவழைக்கப்படுறாங்க. வரவழைக்கப்பட்ட கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. 5400 வருஷத்துக்கு முன்னால் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ தான் தலைவருடைய கதை ஸ்டார்ட் ஆகுது. தலைவர் யார், அவர் எங்கே இருந்தவர், இப்போ எப்படி வந்தார் அப்படிங்கிற கதை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ பாகுபலியில் எப்படி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ பாகுபலி எப்படி ஒரு கதைக்கு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பெரிய பாகுபலி மாதிரி இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா 5400 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசனாக இருந்திருக்கணும், இல்லைனா ஒரு பெரிய பணக்காரராக இருக்கணும்னு இது தெரிய வருது. ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாரு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க அப்படின்னா இவர் சாதாரணமாக வந்திருக்கிறாரு, பணியில் சிக்கியிருக்காரு. சிக்கின உடனே சாப்பாடு கிடைக்காம இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க கன்க்ளூஷன் பண்ணாங்க. ரெண்டாவது ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ஏன்னா டெக்னாலஜி நிறைய வந்துருச்சுல, கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா அவர் அதாவது யாரோ ஒருத்தங்க பின்முதுகில் அடிச்சிருக்கிறாங்க, அது மூலமாக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2010 2008 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு டெக்னாலஜி. ஒரு சிடி ஸ்கேன் மூலமாக இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிடி ஸ்கேன் மூலமாக இந்த இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அவர் அதாவது இந்த விலங்கினங்களால் செய்யப்பட்ட தோல் இருக்குல்ல, விலங்கின தோளால் செய்யப்பட்ட அந்த ஆடை அதை தான் அணிஞ்சிருக்கிறாரு. அது பின்னால் பார்த்திங்கன்னா அந்த அம்பு வச்சு யாரோ பின்னால் குத்திருக்கிறாங்க. ஸோ குத்தினதுனால என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து ரத்தமாக வந்துருக்குது. அந்த ஷர்ட்லேயும் இந்த ஓட்டை இருந்துருக்குது. அந்த காலத்தில் செய்யப்பட்ட இந்த ஒரு ஷர்ட்டு
ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அம்பு இது பண்ணிருக்காங்க, அந்த அம்பு மூலமாக யாரோ இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால தெரியுது. ஸோ அதனால் வந்து இவர் வந்து குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஆள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் பக்கத்தில் வந்து இவர் இறந்த இதில் பக்கத்தில் வந்து நிறைய தேடி பார்த்துருக்காங்க. ஒரு பேக் கிடச்சிருக்கு. அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் மர்மமே. ஸோ வந்து அதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடரி இருந்திருக்குது, கோடரி ஆக்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து 96% பார்த்திங்கன்னா காப்பர். ஆஸ்வல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காப்பர் வந்து ஃபுல்லாக காப்பர் வச்சு செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய பணக்காரராக தான் முடியும். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து தங்கத்தில் கொலுசு, தங்கத்தில் நிறைய பாத்திரங்கள்லாம் கூட இருந்திருக்கும். ஸோ தங்கத்தில் வந்து இந்த இப்போ பொருட்கள் தங்கத்தோடைய விலை இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குது. தங்கத்தில் பொருட்கள் இருக்குது, அதாவது சின்ன சின்ன கொலுசு, சின்ன சின்ன இந்த நம்ம வந்து இயரிங்கு, இந்த மூக்குத்தி அது இருக்கிறது இப்போ பெரிய விஷயங்கள். அந்த காலத்தில் அவங்க வந்து சாப்பிட்றது தட்டு கூட தங்கத்தில் வச்சுருப்பாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. காப்பர்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வந்து அவர் பெரிய ஆளாக தான் இருப்பார். அந்த ஆக்ஸே பார்த்திங்கன்னா வந்து 99% வந்து காப்பராக இருந்திருக்குது. ஸோ இது மூலம் தெரியுது இவர் வந்து ராயல்ட்டியாக இருந்தவரும் தெரியுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன இது போட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆராய்ச்சியில் இவர் கடைசியாக சாப்பிட்டது பார்த்திங்கன்னா மாமிசம் சாப்பிட்ருக்காரு தலைவர். ஆடையும் மாடையும் சாப்பிட்ருக்காரு. அதாவது ஆடு மாடையும் வந்து இது பண்ணி மெதுவாக சாப்பிட்டு இருந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னால் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தெரியப்படுது. ஏன்னா இவர் ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷர்ட்டில் இருக்கிற ரத்தக்கரை வச்சு பார்க்கும்போது ஒரு 2-3 டிஎன்ஏ இருக்குது. கோடர்லையும் பார்த்திங்கன்னா 2-3 டிஎன்ஏ இதாகுது. அதாவது எப்படி சொல்லப்படுறது என்ன பார்த்திங்கன்னா, ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க, கோடரி வச்சு அம்பை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. ஸோ அவர் அதே அம்பை பிடுங்கி பக்கத்தில் இருக்கிறவங்கள குத்தியிருக்கிறாரு. குத்தி அவங்க எல்லாத்தையும் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. இன்னொன்று வந்து அவர் ஷர்ட் மேலே வந்து ஏதாவது ஒரு ரத்தக்கரை இருந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அம்பு விட்டு இவங்களை வந்து கொல்ல வந்திருக்கிறாங்க. அதனால் இவரை ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றிட்டு மற்ற 2 பேர்த்தையும் இவர் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எது உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ வந்து காமிக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருக்க போய் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு வந்து இவர் வந்து ஒரு ராயல்ட்டியாக வாழ்ந்துருக்கிறாரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்படி பேக்கில் எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி அம்பு இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரு பென்சில் மாதிரி இருந்திருக்கு. அதில் வந்து சார்கோல் இருந்திருக்கு. சார்கோல் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வேளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இவர் வந்து திங்ஸ் நிறைய வச்சுருக்காரு. அதை வச்சு தீட்டைக்காண்டி வந்து அதை கூர்மையாக்காண்டி சார்கோல் அந்த வீட்டில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுது. ஆனால் இதை வச்சு எப்படி ஷார்ட் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இது வந்து ஒரு இதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளோ தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து 5400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ 5400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததுன்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பொக்கிஷம். ஸோ இந்த மம்மியோட இதை வந்து இன்னும் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு அறிவு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வயசு வந்து 45 வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நல்லா ஒரு 5 அடி இருப்பார். நல்லா வந்து ஒரு பாடி பில்டர் உள்ள ஒரு ஹியூமன், ஒரு ஆண் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து தலைவர் வந்து நல்லா கம்பீரமாக இருந்தது இது மூலம் புறப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவருடைய மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இவருடைய உடம்பை மியூசியத்தில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவரை ஆராய்ச்சி பண்ணவங்க வந்து நிறைய பேர் 7 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவரை பார்த்தோன்னே இவர் இறந்துட்டாருல, இறந்ததுக்கு பிறகு வந்து எடுத்துருப்பாங்களா, எடுத்து ஆராய்ச்சி பண்ணவர் இறந்து போயிட்டார். அப்புறம் இதே சார்ந்து ஆஸ்திரேலியாலையும் இத்தாலியும் இருக்கிறவங்க ஒரு 4 பேர் 5 பேர் இறந்துட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இவர் வந்து ஒரு சாபம் வாங்கினா ஒரு அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இவரை வந்து பார்த்தாலே வந்து நிறைய பேர் சாகுறாங்க. இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கதைகள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து என்னென்னா உலாவிட்டு இருக்குது. ஸோ இவர் வந்து சாபம் பெறப்பட்டவர். அதனால் இவரை பார்த்தாலே எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவரை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இவர் வந்து ராஜாவாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. சில வந்து பணக்காரராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நிறைய பொருட்கள்லாம் விலையுறந்த பொருட்கள்லாம் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இவரை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய மியூசியம் வந்து இவருடைய உடலை வந்து மியூசியத்தில் வந்து இத்தாலியில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 5400 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு உடல் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுது ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் வெண்ணியன். தேங்க்யூ.